ஒரு காட்டில் பெரிய பழமரம் ஒன்று இருந்தது. அந்த காட்டில் மற்ற விலங்குகளோடு மிட்டு என்ற ஒரு சின்ன குரங்கும் வாழ்ந்து வந்தது. மிட்டு ரொம்ப சுறுசுறுப்பானது. மரத்துக்கு மரம் தாவும், சிரிச்சுக்கிட்டே விளையாடும். ஆனா மிட்டுவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அது பிறரோடு எதையும் பகிர்வத விரும்பவே விரும்பாது. யாராவது ஏதாவது கேட்டா இது என்னோடது என்று சொல்லி கொடுக்க மறுத்துவிடும். ஒரு நாள் காலை மரம் ஒன்றில் நிறைய பழங்கள் பழுத்திருந்தது. மிட்டுவுக்கு அதை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லா பழங்களும் எனக்குத்தான் என்ற பேராசையோடு அனைத்து பழங்களையும் பறித்து மொத்தமாக குவித்து வைத்துக் கொண்டது. அப்போ அங்கிருந்த சின்ன அணில் மெதுவா வந்து, மிட்டு, ஒரு பழம் தருவியா, எனக்கு பசி என்று கேட்டது. மிட்டு முகத்தை சுழிச்சவாறு, இல்ல, நான் தான் பறிச்சேன், எல்லாம் என்னோடது என்று சொன்னது. அணில் சோகமா போய்விட்டது. சிறிது நேரத்துக்குப் பிறகு ஒரு குருவி வந்தது. மிட்டு, ஒரு பழம் கிடைக்குமா என்று கேட்டது. மிட்டு மீண்டும், இல்ல, எனக்கு தான் எல்லாம் என்று சொல்லிவிட்டது. குருவியும் அமைதியா பறந்து போய்விட்டது. மிட்டு மட்டும் பழங்களை ஒன்றுக்கு பிறகு ஒன்றாக அதிகமா சாப்பிட்டது. கொஞ்ச நேரத்துல மிட்டுவுக்கு வயிறு வலி, தலை சுற்றியது. அது மரத்தடியில் உட்கார்ந்தது. அப்போ அங்கிருந்த ஆமை மெதுவா வந்து, என்னாச்சு மிட்டு என்று கேட்டது. மிட்டு நடந்ததையெல்லாம் சொன்னது. அதற்கு ஆமை மெதுவாக சிரித்துக்கொண்டே, மிட்டு, பகிர்ந்து சாப்பிடாததால் தான் உனக்கு இந்த வலி வந்தது. பகிர்ந்திருந்தா உனக்கு உண்மையான மகிழ்ச்சியும் அதிக நண்பர்களும் கிடைச்சிருப்பாங்க என்று சொன்னது. அப்போதுதான் மிட்டுவுக்கு உண்மை புரிய வந்தது, தான் செய்தது தவறு என்று. பிறகு சிறிது நேரத்தில் அணிலும் குருவியும் திரும்ப வந்தன. அவைகள் மிட்டுவுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தன. மிட்டு வெக்கத்தோட, மன்னிச்சிடுங்க, இனிமே நான் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறேன் என்று சொன்னது. அது மீதி பழங்களை எல்லாருடனும் சமமாக பகிர்ந்தது. அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள். சிரிப்பு மகிழ்ச்சியுமாக அந்த இடம் மாறியது. இப்போதுதான் மிட்டு பகிர்வின் மகிழ்ச்சியை உண்மையிலேயே உணர்ந்தது.